வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். தசா புத்தி அது தரக்கூடிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள், சுப பலன்கள், அசுப பலன்கள் இவைகள் அத்துணையும் இந்த தசா புத்தி இயக்கத்தினால் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள், விளைவுகள் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தசா புத்தி என்ன? இது எப்படி பலன்களை மனிதர்களுக்கு தருகிறது அப்படின்றத பத்தி நாம விரிவாக பார்த்துருவோம். தசா புத்தினா என்ன அப்படின்றத முதல்ல நாம பார்த்துடுவோம். தசா புத்தி அப்படின்றது ஒவ்வொரு மனிதரும், அதாவது நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அந்த நட்சத்திரத்தின் அதிபதியாக வரக்கூடிய அந்த அதிபதியின் தசாதான் உங்களுக்கு முதல் தசாவாக நடைபெறும். புரிந்திருக்காது என்று நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு உதாரணம் காட்டி சொல்லிவிடுகிறேன். உதாரணத்திற்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறக்கிறார் என்றால் அந்த ரோஹிணி நட்சத்திரத்தின் அதிபதியாக வரக்கூடியவர் சந்திர பகவான். இந்த சந்திரனின் தசா புத்தி தான் அந்த ஜாதகருக்கு முதல் தசாவாக இயங்கி அவருக்கு பலாபலன்களை கொடுக்கும். எது மாதிரியான பலாபலன்கள் என்றால், அவர் என்ன லக்னம் வாங்கி வந்திருக்கிறாரோ அந்த லக்னத்திற்கு இந்த சந்திர பகவான் எத்தனாவது அதிபதியாக வருகிறாரோ அந்த வரிசையில், அந்த அடிப்படையில் தான் பிறந்த இந்த ஜாதகருக்கு சந்திர பகவான் பலாபலன்களை தருவார். இதை மீறி எந்த பலனும் அந்த ஜாதகருக்கு கிடைக்கப் பெறாது, கிடைக்கவும் வாய்ப்பில்லை. தசா புத்தி தான் ஒரு மனிதனுக்கு என்ன நடக்கும், நடக்கக்கூடும், நடக்கக்கூடாது, நடக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது தசா புத்தி தான். அதுதான் உங்களுக்கு சுப பலனை தரணுமா, அசுப பலனை தரணுமா, வாழ்வில் ஏற்றத்தை தரணுமா அல்லது இரக்கத்தை தரணுமா, இப்படி உங்களை வழிநடத்துவது இந்த தசா புத்தி தான். இந்த தசா புத்தி பலாபலன்களை விரிவாக நாம் பார்க்க போகிறோம். பதிவுக்குள் செல்வதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, உங்கள் உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ள அனைவரிடத்திலும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாது ஆலய பணிகள், இறைத்தொண்டுகள், ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறக்கூடிய புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கட்டாயம் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளே. எனவே தான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்து சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. இந்த தசா புத்தி என்பது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை எப்படி இயக்குகிறது அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன். முன்பு சொன்னது என்ன அப்படின்னா, நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த நட்சத்திரத்தின் அதிபதியாக வரக்கூடியவரின் தசா தான் உங்களுக்கு முதல் தசாவா நடக்கும். அந்த தசாவினுடைய அடிப்படையில தான் புத்திகள் இயங்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னேன். தசாவை தான் முந்தைய சொல்லியிருந்தேன், புத்தியை சொல்லல. இப்போ புத்தியை பார்த்துடுவோம். இப்போ இந்த உதாரணத்திற்கு சொன்ன அவரையே எடுத்துக்குவோம். ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு. அவருடைய நட்சத்திரநாதத்தின் அதிபதியாக வரக்கூடியவர் சந்திர பகவான். சந்திர தசை தான் அவருக்கு முதல் தசையாக நடக்கும். இந்த சந்திர தசை எப்படி அவருக்கு ரொட்டேடா வரும் அப்படின்னா, அதாவது சுழற்சி முறையில், வரிசையாக சுழற்சி முறையில இந்த தசா நடைபெறும். அப்போ என்ன தசா நடக்கிறதோ அந்த தசாவோடைய புத்தி முதல்ல இயங்க ஆரம்பிக்கும். சந்திர தசைன்னா சந்திர புத்தி தான் முதல்ல இயங்கும். அடுத்த புத்தியாக
செவ்வாய் புத்தி வரும். செவ்வாய் புத்திக்கு அடுத்தது ராகு புத்தி, ராகு புத்திக்கு அடுத்தது குரு புத்தி, குரு புத்திக்கு அடுத்தது சனி புத்தி, சனி புத்திக்கு அடுத்தது புதன் புத்தி, புதன் புத்திக்கு அடுத்தது கேது புத்தி, கேது புத்திக்கு அடுத்தது சுக்கிர புத்தி, சுக்கிர புத்திக்கு அடுத்தது சூரிய புத்தி, சூரிய புத்தி தான் கடைசி புத்தி. சூரிய புத்தி முடிந்தவுடன் சந்திர தசை கம்ப்ளீட் ஆயிடும். அதன் பிறகு அடுத்தது செவ்வாய் தசை வரும். இந்த செவ்வாய் தசை அதே போல முதல்ல செவ்வாய் புத்தி தான் ஸ்டார்ட் ஆகும். அதன் பிறகு வரிசை பிரகாரம் ரொட்டேடா நான் சொன்ன மாதிரி செவ்வாய் புத்திக்கு அடுத்தது ராகு புத்தி, குரு புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி. சந்திர புத்தியோட செவ்வாய் தசை கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கு அடுத்தது ராகு தசை ஸ்டார்ட் ஆகும். இப்படித்தான் தசா புத்திகள் மனிதனுக்கு இயங்கி பலாபலன்களை அள்ளி வாரி வழங்கி கொடுத்து கொண்டிருக்கிறது. சரி, இப்போ தசா புத்தி எப்படி இயங்குகிறது அப்படின்றத பார்த்துட்டீங்க. அது எப்படி பலன்களை தருகிறது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும், பார்த்துக்கணும். இந்த தசா புத்தி நான் முன்பே சொல்லியிருக்கேன். நீங்க என்ன லக்னம், லக்னம் தான் இங்க பிரதானம். லக்னம் தான் நீங்க, லக்னம் தான் உங்களுடைய உயிர், லக்னம் தான் உங்களுடைய ஆன்மா. லக்னம் இல்லாமல் எதுவும் இல்லை. லக்னத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு சுபகிரகம் அசுபகிரகம் பிரிக்கப்படுகிறது. பாதகாதிபதி, அஷ்டமாதிபதி, மாரகாதிபதி, ருணரோகாதிபதி, விரையாதிபதி, இப்படி அத்தனையும் உங்களுக்கு லக்னத்தின் அடிப்படையில் தான் பிரித்து நாம் பார்த்து பலன்களை கொடுக்கப்படும். இப்போ இந்த லக்னத்தின் அடிப்படையில நாம உதாரண ஜாதகத்திற்கு பார்த்தோம். சந்திர தசை, ரோஹி நட்சத்திரத்துல பிறந்தவர், சந்திர தசை நடந்துட்டு இருக்கு, முதல் தசை அப்படின்னு சொல்லி இவருக்கு மேஷ லக்னம் அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். மேஷ லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் தான் இந்த சந்திர பகவான். ஏகாதிபதி, ஏகாதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீட்டுக்கு மட்டும் ஏகமாக அவரே அதிபதி, அவரே ராஜா, அவரே மந்திரி. அதுதான் ஏகாதிபதி, ஏகாதிபத்தியம் அப்படின்றோம் இல்லைங்களா, அந்த போல ஏகாதிபதி ஒரு வீட்டுக்கு அதிபதின்றதுனால அவரும் சூரியனும் ஏகாதிபதி அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரத்துல இந்த ராசி மண்டலத்துல இடம் பிடித்த இந்த சூரியனையும் சந்திரனையும் ஏகாதிபத்தியநாதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஒரே ஒரு வீட்டுக்கு அதிபதியா இருக்கிறதுனால இவரு ஏகாதிபத்தியம் ஆனவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மேஷ லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியாக இருந்து அவருக்கு தசா நடத்தும் போது 4ஆம் அதிபதினாவே கேந்திராதிபதி, சொத்து சுகம் வண்டி வாகனம் தாயாருடைய நிலை படிப்புகள் இது போன்ற உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் இது அத்தனையும் சொல்லக்கூடியது தான் இந்த 4ஆம் பாவகம். இப்போ 4ஆம் பாவகம் ஒருவருக்கு இயங்குகிறதுன்னா இது போன்ற பலன்கள் அத்தனையும் அவருக்கு கட்டாயம் கிடைக்கும். சந்திரன் பலமாக இருக்க வேண்டும். சந்திரன் பலமாக இருக்க வேண்டும் என்றால் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ மூல திரிகோணம் கேந்திரம் அல்லது திரிகோணம் இது போன்ற ஸ்தானத்தில் சுபர்களோடு இணைந்து அல்லது சுபர் பார்வை பெற்று இப்படியெல்லாம் சந்திரன் அமர்ந்து தசா நடத்தி விட்டார் என்றால் அந்த தசா முழுவதும் அவருக்கு ஓஹோன்னு சொல்லிட்டு இருப்பாரு, டாப்ல இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அதற்கேற்றவாறு பலாபலன்களும் குறையும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிங்க. அப்போ ஒருவருக்கு தசா என்பது அவருடைய பலன்களை, அவருடைய செயல்களை, அவருடைய இயல்புகளை, நடவடிக்கைகளை மொத்தத்துல அவருடைய செயல்பாட்டை அவரை இயக்குவது இந்த தசா தான் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். உடனே உங்க ஜாதகத்தை எடுத்து போட்டு நீங்க பார்த்துருப்பீங்களே என்ன தசா நம்மளுக்கு ஓடுது, அவர் எப்படி நம்மளை இயக்குறாரு அப்படின்றத உடனே பார்த்துருப்பீங்களே. பாருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுக்கு என்ன தசா நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது கணிதம் செய்து ஜோதிடர்கள் தான் சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த தசா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. நீங்களே பார்ப்பதற்குண்டான எளிதான வழியையும் நான் சொல்றேன். இப்போ ஒரு உதாரணத்திற்கு நீங்கள் சந்திர தசையில அந்த பிறந்த இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு சந்திர தசை நடந்துட்டு இருக்கு. சந்திர தசை அவருக்கு ஒரு 4 வருடம் இருக்கிறது. 6 வருடம் கருவிலேயே முடிந்து விட்டது, மீதி 4 வருடம் அவருக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். இப்ப கரண்ட்ல அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 32 வயசு நடக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டீங்கன்னா அப்போ 4 வருடம் அவருக்கு சந்திர தசை போயிட்டு இருக்கு. 4ஐயும் கழிச்சிட்டிங்கன்னா அடுத்தது செவ்வாய் தசை வரும்.
அந்த செவ்வாய் தசை பார்த்தீங்கன்னா 7 வருடம் நடக்கும். 7 வருடம் 7 4ம் 11 வருஷம் போயிடுச்சு. அடுத்தது ராகு தசா வரும். செவ்வாய் தசைக்கு அடுத்தது ராகு தசை. இந்த ராகு தசை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 வருடம் உங்களுக்கு நடக்கும். 18ம் ஒரு 11ம் 29 வருடம் முடிந்து விட்டது. அப்போ ராகு தசாவுக்கு அடுத்தது குரு தசா வரும். இந்த குரு தசா 16 வருடம். அப்போ 29 வருடம் முடிந்து விட்டது ராகு தசாவோடு. அதற்கடுத்தது குரு தசா 29ம் 16ம் 39 45 வயது வரை இவருக்கு குரு தசா தான் நடைபெறும். இப்படி நீங்களாவே கணக்கெடுத்து செய்துக்கலாம். ஆனா அதற்கு தசாநாதனின் வருடங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம பதிவை பாருங்க, அதுல நான் போட்டிருக்கேன். ஒவ்வொரு தசாநாதனும் எத்தனை ஆண்டுகள் தசா நடத்துவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பதிவுல இருக்கு, பாருங்க. இருப்பினும் உங்களுக்கு அதை பார்க்கறதுக்கு சிரமம்னா இங்கேயே நான் கொடுத்துட்றேன். முதல்ல சூரிய தசா 6 வருடங்கள் அவருடைய தசா காலங்கள், சந்திர தசா 10 வருடங்கள், செவ்வாய் தசா 7 வருடங்கள், ராகு தசா 18 வருடங்கள், குரு தசா 16 வருடங்கள், சனி தசா 19 வருடங்கள், புதன் தசா 17 வருடங்கள், கேது தசா 7 வருடங்கள், சுக்கிர தசா 20 வருடங்கள், சூரிய தசா 6 வருடங்கள், சந்திர தசா 10 வருடங்கள். இது தசாநாதன் இயக்கப்படக்கூடிய கால அளவுகள். ஒவ்வொரு தசாநாதனும் எவ்வளவு வருடங்கள் உங்களை இயக்குவார் அப்படின்ற இந்த கால அளவை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு இப்ப என்ன தசா போயிட்டு இருக்கு, அது எத்தனை வருடங்கள் நம்ம இயக்குவது, அது என்னென்ன பலன்களை நமக்கு தரும் அப்படின்ற அளவுக்கு நீங்களாவே பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் எடுத்து சொல்லிட்டேன். இதை வச்சு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இருப்பினும் உள் இருக்கக்கூடிய சூட்சமங்கள், பலாபலன்கள் எப்படியெல்லாம் எடுக்க வேண்டும், உங்களுக்கு என்ன பலாபலன் தான் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு துல்லியமா எடுக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும். முறையா அதை நீங்க பயின்று இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அது துல்லியமாலாம் எடுக்க முடியும். ஓரளவு நீங்க அனுகூலமா பார்க்கறதுக்கு உண்டான நிலைப்பாட்டை தான் உங்களுக்கு நான் இப்ப விளக்கியிருக்கேன். மேஷ லக்னமா இருந்து 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனின் தசா நடந்தால் அவரு 4ஆம் அதிபதிக்கு உண்டான பாவகம் என்னவோ, தாயாருடைய நிலை, சொத்து சுகம் வண்டி வாகனம், இப்படி இது போன்ற பலாபலன்களை அவர் அபரிதமாக தருவார். சந்திர பகவான் பலம் பெற்று இருந்திருந்தால், பலம் குறைவாக இருந்தால் அதற்கேற்றவாறு பலாபலன்கள் கூட்டவோ குறைக்கவோ ஏற்படும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு விலாவாரியாகவும் மிக எளிமையாகவும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தசா புத்தி தான் ஒரு மனிதனை இயக்குது அப்படின்றத நன்கு நீங்க புரிஞ்சுக்கணும். தசா புத்தி இயக்கங்கள் இல்லாவிட்டால் ஒரு மனிதனுக்கு இயக்கங்கள் கிடையாது. அவ்வளவு ஏன், இன்று நம்மை ஆளக்கூடிய தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். அவருக்கு தசா சுக்கிர தசா நடந்துட்டு இருக்கு. இந்த சுக்கிர தசாவுல குரு புத்தி போயிட்டு இருக்கு. இந்த குரு புத்தியில அவருக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்றது உட்பட நம்ம பதிவுல கொடுத்துருக்கோம். பார்க்கறதா இருந்தா போய் பாருங்க. இப்படி இந்த சுக்கிர தசை முழுதும் இப்படிதான் இருப்பாரு அப்படின்றத உங்களுக்கு அதுல சொல்லியிருக்கேன். வரக்கூடிய சுக்கிர தசை முடிஞ்சதுன்னா அவருக்கு கிட்டத்தட்ட இன்னும் சில புத்திகள் இருக்கு. சுக்கிர புத்தி தசா முடியறதுக்கு இப்போ குரு புத்தி தான் அவருக்கு போயிட்டு இருக்கு சுக்கிர தசால. அடுத்தது இந்த குரு புத்தி போயிடுச்சுன்னா சனி புத்தி வரும். இந்த சனி புத்தி குறைந்தபட்சம் ஒரு 3 வருஷத்துக்கு அவருக்கு போயிட்டு இருக்கும். சனி புத்தி முடிஞ்சு அடுத்தது புதன் புத்தி இருக்கு. புதன் புத்திக்கு அடுத்தது கேது புத்தி இருக்கு. கேது புத்தி முடிந்ததுனா தான் அவருக்கு இந்த சுக்கிர தசா கம்ப்ளீட் ஆகும். இந்த சுக்கிர தசா போனா அடுத்து வரக்கூடியது சூரிய தசா. அதுவும் அவருக்கு சிறப்பான தசா தான். அதனால சுக்கிர தசா இன்றைக்கு எந்த அளவிற்கு பெண்களுடைய வரவேற்புகள், பெண்களுடைய ஆதரவு, பெண்களுடைய சப்போர்ட்டு, பெண்களின் அனுகூலத்தால் தான் இன்றைய முதல்வர் இருப்பிடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி யாராலும் மறுக்க முடியாத, மாற்ற முடியாத உண்மைதான். அதற்கு காரணம் அவருக்கு நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த சுக்கிர தசா தான். அதே போல அடுத்த தசா அவருக்கு சூரிய தசா. ஆட்சி அதிகாரம் அப்படின்றது கோலோற்றி இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை தரும். அந்த 6 வருட காலமும் நீங்கள் எல்லாம் பொறுத்திருந்து அதை பாருங்கள். அருள்ராம் ஐயா அன்றே
கணக்கிட்டு சொல்லிவிட்டார் என்று அப்பொழுது சொல்லுவீர்கள். தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த சுக்கிர தசா முடிந்த பிறகு அடுத்தது சூரிய தசா நடைபெற இருக்கிறது. எனவே ஒரு மனிதனை ஆளக்கூடியது தசா புத்தி தான் என்பதை நன்கு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உறவுகளே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.